குரூமோட மதர் ஒன்று கேட்குறாங்க, என் பையனுக்கு கர்லிங் ஹேர் உள்ள பொண்ணு தான் வேணும், வேற போட்டோவே அனுப்பாதீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், இருக்கிறத கொடுக்குறோம், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல பிரைட்ல ஒரு ஃபேமிலி, என் பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கு, நைட் வந்து கிளப்புக்கு போவோம், அதை அக்செப்ட் பண்ற மாதிரி மாப்பிள்ள சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம், சந்திக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நீங்க எப்படி சார் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குமா, இல்ல அதெல்லாம் பார்க்காம இல்ல எங்களால இதான் முடியும்? நாங்க தான் முன்னே சொன்னோமே, கர்லிங் ஹேர் உள்ள போட்டோஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள நேர்ல பார்க்க வச்சோம், மனசுக்கு பிடிச்சா திருமணம். அப்போ நீங்க அந்த நிர்பந்தத்துக்கும் போக வேண்டியது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா நீங்க கர்லி ஹேர் எங்ககிட்ட இருந்தால், எங்ககிட்ட இருக்கிறத காட்டிடுவோம். கண்டிஷனா இதுதான் வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா எங்களால பண்ண முடியாது, இருக்கிறத காட்டிடுவோம். சார் இப்ப போட்டோல கர்லிங் ஹேர்ங்கிற மாதிரி தெரியலாம், இல்ல நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி முடி இருக்கலாம், அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு அதான் நேர்ல பார்க்கறதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது இல்ல, பிடிக்கலன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. நம்ம மறைச்சாதான் மேடம் எல்லாம் பிரச்சனை, நம்ம தான் நேர்ல சந்திக்க வச்சிடறோம்ல, அதனால உங்களுக்கு 99% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க.